அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்து அவருடைய கரத்தில் உங்களை அர்ப்பணித்து விட்டால் போதும். படிப்பின் காரியத்திலே, உங்களுடைய வேலை காரியத்திலே, உங்களுடைய பிசினஸ் காரியத்திலே, உங்களுடைய எதிர்காலத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு வல்லமுள்ள சாட்சிகளாய் நிற்பீர்கள். வேத புஸ்தகத்தில் தானியேலுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அந்த புறஜாதி ராஜா தரியு என்ன சொல்லுகிறான் பாருங்கள். தானியேலை குறித்து ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறார். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லாரும் நடுங்க வேண்டும். அவர் ஜீவனுள்ள தேவன், தானியேலின் தேவன் ஜீவனுள்ள தேவன். தானியேலின் தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர். தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்க வேண்டும் என்று தானியேலின் தேவனாகிய கர்த்தர் மகிமைப்படும்படிக்கு தேசம் எங்கிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. அதே விதமாகத்தான் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த விரும்புகிறார். அதே விதமாகத்தான் உங்கள் மூலமாய் தன் மகிமையை வல்லமையை தேவன் விளங்க பண்ண விரும்புகிறார். ஆகவே உங்களோடு இருக்கிற அந்த கர்த்தர்